ஏதோ இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் மட்டும் லஞ்ச ஊழல் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. உலகம் முழுக்க லஞ்ச ஊழல் இருக்குது. ஆனா இந்தியாவில் என்ன துயரம் என்று சொன்னால், உலகத்தில் எங்கு போனாலும் கடமையை மீறுவதற்கு லஞ்சம். இந்தியாவில் தமிழகத்தில் மட்டும்தான் கடமையை செய்வதற்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அப்ப லஞ்சம் இருக்கிறதா, ஊழல் இருக்கிறதா நீக்கமர நிறைந்திருக்கிறது. ஒரு பர்த் சர்டிபிகேட் வாங்குறதுல இருந்து ஒரு டெத் சர்டிபிகேட் வாங்குற வரைக்கும் எல்லாத்துலயும் லஞ்சம், எல்லாத்துலயும் லஞ்சம். 100 ரூபாய் டாக்ஸ் கட்ட மாட்டேன், 1000 ரூபாய் லஞ்சம் கொடுப்பேங்கிற அளவுக்கு துணிகிறாங்க. அப்ப லஞ்சம் என்பது கீழே இருந்து மேல வரைக்கும் விரவி பரவி அது ஒரு கேரக்டராவே மாறி நிற்கிறது. அதை கட்டுப்படுத்த முடியுமா, மட்டுப்படுத்த முடியுமா? இல்ல, கேள்வி அதை ஒழிக்க முடியுமா முற்றிலுமாக அப்படின்னு பதில் சொல்ல வருகிறார். ஒழிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த தலைமுறை அஃப்ரீன் பானு இப்ராஹிம். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்தமைக்கு முதலில் SRM பல்கலைக்கழகத்திற்கு நான் ஒரு நன்றியினை சமர்ப்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா நல்ல தலைப்பு என்பதையெல்லாம் தாண்டி எல்லா மேடைகளிலும் நாம் என்ன பேசுவோம்? லஞ்சம் ஏன் கொடியது என்றுதான் பேசுவோம். ஆனால் இந்த மேடையில் லஞ்ச ஊழலை முற்றிலுமாக ஒழிக்க முடியுமா முடியாதா என்று அடுத்த செயல்திறம் திட்டம் என்ன என்பதை விவாதிக்க எமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த கேள்விக்குள் செல்வதற்கு முன்பதாக ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? ட்ரெண்டுக்காகலாம் சொல்லல, உண்மையில நடந்த கதை. SRM பல்கலைக்கழகத்திற்கு பேச அழைத்து விட்டார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது ஒரு நண்பன் ஒருவன் கால் அடிக்கிறான். கால் எடுத்து ஏனோ தானோ கதையெல்லாம் பேசி முடித்து இறுதியாக இந்த தலைப்புக்கு நிற்கிறது. அப்பொழுது அவன் எனக்கு ஒரு கதையை சொல்கிறான். இந்த வடிவேலு ஒரு படத்திலே எங்கேயா என் கிணத்தை காணோம் அப்படின்னு வரல. எந்த படம் தெரியல, ஏதோ ஒரு படத்துல வடிவேல் கிணத்தை காணோம் அப்படின்னு வரல. அதே போல ஊழலால தமிழகத்திலே ஒரு ஊரிலே கட்டாத வீட்டிற்கு மின் இணைப்பு தந்து விட்டதாக அறிவித்த மின்துறையை நூதன முறையில் சாடுவதற்காக அந்த நபர் என் வீட்டை காணவில்லை என்று போலீஸ் தரப்பிலே விசாரணை குழுவை அமைக்க சொல்லியிருக்கிறாராம். இது கேட்பதற்கு எவ்வளவு வேடிக்கையாக இருந்தாலும் இதன் பின்னால் அவ்வளவு ஒரு கசப்பான உண்மை ஒளிந்திருக்கிறது. இராணுவத்திலே ஒருவரின் ரகசியத்தை வெளியே சொன்னால் தேச துரோகி என்கிறோம். ஒரு நாட்டின் எதிர்காலத்தை முட்டுக்கட்டை போடுவதாக திட்டம் போட்டால் அவனை தேச துரோகி என்று சொல்கிறோம். ஆனால் உண்மையில் தேசத்திற்கு துரோகி யார் தெரியுமா? தான் செய்ய வேண்டிய கடமைக்கு பிறரிடம் பணம் பறிப்பவன், பிறருக்கு கிடைக்க வேண்டியவற்றை சுரண்டி சட்டை பையில் லஞ்சமாக போட்டுக்கொள்பவன், இவன் தான் ஒரிஜினல் தேச துரோகி. 2020 லட்சக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தா செத்து மடிஞ்சான் கொரோனா அந்த ஆண்டு கூட அந்த கொரோனாவால் 500 கோடிக்கு லஞ்சம் பெறப்பட்டிருக்கிறது. அந்த பணம் மட்டும் நம்ம மருத்துவத்துறைக்கும் மக்களிடையே இருந்திருந்தால் இன்று ஆயிரக்கணக்கான மக்களை காப்பாற்றி இருக்கலாம். 12 நாளுக்கு முன்னாடி கூட வடோடராவில் ஒரு மேம்பாலம் இடிந்து விழுந்து 21 நபர்களை நாம் பலி கொடுத்திருக்கிறோம். ஒரு ஆரம்ப பள்ளியின் சுவர் உடைந்து விழுந்து ஒரு 12 வயது குழந்தையை பலி கொடுத்திருக்கிறோம் 5 நாளுக்கு முன்னாடி. ஆக ஊழல் இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா கட்டிடத்துறையில் மட்டுமில்லாது கிரனைட்டில் ஊழல், டெண்டரில் ஊழல், அவ்வளவு ஏன் குழந்தைகளை காக்க வேண்டிய இன்குபேட்டரிலும் ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு பெண்ணா பிறந்துட்டதுனால ஊழல்ல நீங்க யாருமே பார்க்காத ஒரு கண்ணோட்டத்தை நான் பார்க்கிறேன். அந்த கண்ணோட்டத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்க எல்லாம் ஒரே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வேற இருக்காங்க, சொல்வதற்கு கொஞ்சம் சங்கூச்சமாகத்தான் இருக்கிறது. பெண்களுக்கு எதிராக நடைபெறும் வன்முறைகளுக்கு ஒரு மறைவான காரணி என்ன அப்படின்னா ஊழல். எப்படி தெரியுமா? ஐயோ இங்கெல்லாம் நினைச்சிருப்பாங்க வந்த உடனே ஆரம்பிச்சிட்டா எல்லாத்தையும் கொண்டாந்து அங்கேயே நிப்பாட்டிடுவா அப்படின்னு. அப்படியெல்லாம் சிந்திப்பதற்கு முன்பதாக கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். ஒரு பெண்ணுக்கு எதிராக வன்புணர்வு செய்பவர்களில் 100 பேரில் 27-28 பேர் மட்டும் தான் தண்டனை அனுபவிக்கிறார்களாம். இது NCRBயின் தகவல் படி. அப்படி என்று சொல்ல போனால் பிடிபடாத ஒரு சிலரை தவிர மீதி எல்லாரும் யாரோ ஒரு அரசு அதிகாரிக்கு ஊழலை கொடுத்து விட்டு தான் அந்த தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொண்டிருக்கிறார். காசு இருந்துட்டா போது என்ன வேணா செய்யலாம் என்கிற சிந்தனை இன்று மக்களிடையே வந்திருக்கிறது அல்லவா?
அப்படி என்று சொல்ல போனால் ஊழலை ஒழிக்கவே முடியாதா? என்னங்க எதிர்கட்சிக்கு பேசிட்டு இருக்கேன். ஊழலை நிச்சயமாக ஒழிக்க முடியும். 3 கட்ட நடவடிக்கைகளை நாம் எடுத்தாள வேண்டும். முதலாவதாக, அரசு சார்ந்த அனைத்துமே இணைய வழியில் கொண்டு வர வேண்டும். டெக்னாலஜி அதேதான். மனித ஊழியர்களின் தலையீடே இல்லாத அளவிற்கு செய்தாக வேண்டும். கவனிக்க வேண்டும், இந்தியா இந்த பாதையில் இன்று எத்தனித்துக் கொண்டே இருக்கிறது. இரண்டாம் கட்டமாக, நிர்வாகத்தில் சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும். இன்று இப்போ எனக்கு சென்னையில் ஒரு லேண்ட் இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு நான் பில்டிங் கட்டணும்னு நினைச்சா கூட அந்த ஆசையை மண் தோண்டி புதைச்சிடணும். 20-25 துறைகள் தாண்டி தான் அந்த ஒரு பில்டிங்கை கட்ட வேண்டிய ஆகிய நிலைமையில் நான் இருக்கிறேன். அதோட முக்கியம், நீங்க அந்த ஏரியா கவுன்சிலரை தாண்டணும். அதுதான் முக்கியம். கவுன்சிலர் வந்து நீங்க மண்ணை போட்டோன்னே அவர் வந்துருவாரு, அண்ணன் உங்களை பார்க்க சொன்னார் அப்படி கைப்பிடி மண்ணு அவர் தான் போடுறாரு. அப்படியாக இருக்கிற சூழ்நிலையில யோசிச்சு பாருங்களேன், 20-25 கரங்களை தாண்டி வருகிற பொழுது அதில் ஓரிரு கரங்கள் கரைப்பட்டு இருந்தால் கூட ஒரு பொதுமக்களாகிய நான் லஞ்சம் கொடுத்தாக வேண்டிய சூழலுக்குள் தள்ளப்படுகிறேன். இதையெல்லாம் தாண்டி மாமன் மகன், பெரியப்பா மகன் என்றெல்லாம் இல்லாமல் திறன் அடிப்படையிலே டெண்டர் வழங்கப்பட்டாக வேண்டும். ஒவ்வொரு அரசு ஊழியனும் வீதிக்கு வருவதற்கு முன்னதாக அவனுக்கு பணி உயர்வும் ஊதிய உயர்வும் கொடுத்தாக வேண்டும். இது போதுமா? 3ஆம் தளமாக, மக்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்தியா எனும் நாட்டின் மீது ஒரு இவ்வளவு பெரிய கரை ஒன்று பட்டிருக்கிறது அல்லவா, அந்த கரையை துடைத்தெழுவதற்கு மனம் மாற வேண்டும். இப்போ சமீப காலத்துல வந்துட்டு நீயா நானா நிகழ்ச்சி இங்க எல்லாரும் பாப்பீங்கல்ல, உங்களுக்கு கூட ஞாபகம் இருக்கும், ஒரு பையன் வந்து இப்படி காலர் தூக்கி விட்டு உட்காந்துருந்தா அப்படி, ஓகேவா, அவருடைய சாதி பெருமையினை பேசிக்கொண்டு. அந்த விஷயம் வந்துட்டு அந்த ஊருக்குள்ளேயே குண்டு சட்டி போல் ஓட்டி கொண்டிருந்ததால் அந்த பையன் செய்யறது தப்புன்னே அந்த பையனுக்கு இப்போ வரைக்கும் யாரும் சொல்லல போல இருக்கு. அது இணையத்தில் போனதால வந்த எதிர்வலைகளை பார்த்து 2 மாசம், எப்படி 2 மாசத்துல மனம் மாறி அந்த பையன் வேற ஒரு பேட்டி கொடுத்தானா இல்லையா? ஆமா தானே? இவ்வளவுதான் நம்முடைய இளைஞர்கள். இது சரி இது தவறு என்று சொன்னால் கிராக்கித்துக் கொள்வார்கள், பசுமரத்தில் பட்ட ஆணி போல. அப்ப பள்ளிக்கூடத்தில் கல்வியில் என்ன செய்தாக வேண்டும்? தீண்டாமை போல, கொலை கொள்ளை போல லஞ்சமும் ஒரு அருவருக்கத்தக்க செயல் என்று சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். இப்படி லஞ்சத்தின் விசையறிந்து வளர்கிற குழந்தைகளுக்கு அரசு ஊழியம் மட்டுமல்ல, அரசியலிலும் வாய்ப்பு தந்தாக வேண்டும். இந்தியா தான் இளைஞர்களை அதிகமாக கொண்ட நாடு என்று சொல்வார்கள். இங்கு கூட நிறைய இளைஞர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் நம் நாட்டிலே 60களையும் 70களையும் ஆள விட்டு நாம் எல்லாம் மேலை நாடுகளுக்கு வேலைக்காகவும் கிரீன் கார்டுக்காகவும் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த நிலையையும் நாம் மாற்றியாக வேண்டும். இப்படியாக இருக்கிற சூழ்நிலையிலே இந்த SRM பல்கலைக்கழகமானது அத்துணையாயிரம் அதிகாரிகளையும் ஆளுமைகளையும் தந்திருக்கிறது என்பதால் இந்த மேடையிலே ஒன்றை நினைவு கூற விரும்புகிறேன். 500 ரூபாய் நோட்டுகளையும் 1000 ரூபாய் நோட்டுகளையும் ராவோடு ராவாய் ரத்து செய்தார்கள் அல்லவா? அப்ப என்னாச்சு? கஷ்டப்பட்டு நீங்க சேர்த்து வச்ச பணம் எல்லாம் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல குப்பையாக கிடந்துச்சு. உங்க வீட்டு குப்பத்தட்டுல கிடந்துச்சு, எங்க வீட்டு குப்பத்தட்டுல கிடந்துச்சு. அப்படி மனிதமும் நீதி நெறியும் இல்லாத எல்லா பணமும் ஒரு நாள் குப்பைக்கு தான் போய் சேரும். அப்படிப்பட்ட குப்பைக்காக ஒருவரின் வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் நான் பறிக்க மாட்டேன் என்று நினைக்கிற கடைசி இளைஞன் உயிரோடு இருக்கும் வரை லஞ்சத்தையும் ஊழலையும் முற்றிலுமாக தவிர்க்க முடியும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப பாசிட்டிவான ஆட்டிடியூடு. அதில் வந்து ஒழிக்க முடியும் அப்படிங்கிறதே ரொம்ப தைரியமான விஷயமா இருக்கு. எனக்கு வந்து இந்த தலைப்பை கேட்டோடனே லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிக்க முடியுமானோடனே, ஒழிக்கிறதுக்கு எவ்வளோ லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்குன்னு தெரியலையே தான் நினைச்சு, அதுக்கு ஒரு லஞ்சம் கொடுத்தா தான் ஒழிக்கணும் சார், ஒழிச்சிருங்க சார், அதுக்கு ஒரு 100 ரூபா கொடுங்க சார், கொஞ்சம் ஒழிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சவாலான விஷயம். சாத்தியமே என்கிறார், சாத்தியமில்லை என்று லஞ்சம் ஊழலை முற்றிலுமாக ஒழிக்க முடியாது என்று செல்வன் சரவணன் பேச வருகிறார். வருக. வாழ்ந்தாலும் தமிழுக்கும் தமிழருக்குமாகவே வாழ்வேன், வளைந்தாலும் நெளிந்தாலும் தமிழ் பொருட்டே யாவேன், தாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தமிழ் மேல்தான் வீழ்வேன், தனியேனாய் நின்றாலும் என் கொள்கையில் மாறேன் என்ற சத்திய வரிகளை முன்மொழிந்து அன்னை தமிழுக்கும் அவையில் கூடியிருக்கும் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி, இந்த இணையதொரு வேளையில் இந்த தலைப்பில் இளம் தலைமுறையிடம் பேசுவதற்கு வாய்ப்பளித்த SRM பல்கலைக்கழகத்துக்கு என்னுடைய நன்றியை கூறி என்னுடைய உரையை துவங்குகின்றேன்.
இன்று நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு லஞ்சம் ஊழலை முற்றிலுமாக ஒழிக்க முடியாது என்ற தலைப்பில் தான் நான் பேசுறேன். அதாவது எழுதி வைத்திருக்கக்கூடிய காகிதம் அல்ல, ஒரு நொடியில் கிழித்து எறிந்துவிட லஞ்சமும் ஊழலும். லஞ்சமும் ஊழலும் நீரால் எழுதிய வாக்கியங்கள் அல்ல, சில நொடிகளில் மறைந்துவிட. இந்த சமூகத்தில் லஞ்சமும் ஊழலும் உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நம்மால் மறுத்துவிட்டு சென்றுவிடவே முடியாது என்பதைத்தான் இந்த நேரத்திலே நான் இங்கு பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றேன். ஆம், குழந்தை பிறப்பது முதல் இறக்கும் வரை லஞ்சத்திலும் ஊழலிலும் ஊறி திளைத்த இந்த தேசத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இன்றைய இளம் தலைமுறையினர் நன்கு சிந்தித்து பார்த்தாக வேண்டும். ஆம், ஊழலும் லஞ்சமும் தேசியமயமாக்கிய தேசத்தின் பிள்ளைகள் நாம், தேசியமயமாக்கிய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம். இதை நாம் கட்டாயமாக உணர்ந்து தெளிய வேண்டும். அவர்கள் பல காரணங்களை முன்மொழிகிறார்கள். இந்த ஊழலும் லஞ்சமும் துவங்குவது எங்கே என்றால், இந்த ஊழலும் லஞ்சமும் பிரிக்க முடியாதது அரசியலில் தான். காரணம், 1000 கோடி செலவு செய்து தேர்தலை நாடுகிறார்கள், அதில் வெற்றி பெறுகிறார்கள். 1000 கோடி முதலீடு செய்து அவர்கள் வெற்றி பெற்றால் நான் மக்களுக்கு நன்மைதான் செய்வேன் என்று சொல்வதை எப்படி ஏற்பீர்கள் என்ற கேள்வி எழுந்திருந்தால் இந்த ஊழலை ஒழிப்பது சாத்தியம் என்று நான் பேசியிருக்கலாம். ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக அந்த கேள்வியானது இந்த மக்களிடையே எழாமத்தான் ஐயா இருக்கு. அப்ப இங்கே கேள்வி கேட்காத நிலை இருப்பதனால், இன்னும் இருக்க போவதால் இங்கே ஊழலும் லஞ்சமும் அவ்வளவு எளிதில் ஒழிந்துவிட முடியாது. காரணம், நீங்க எந்த விடயத்தை வேணாலும் எடுத்துக்கங்களேன். சாதாரணமா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளிலும் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நம்முடைய பணங்கள் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஊழலாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த ஊழலை தடுப்பதற்கு சட்டங்கள் இருக்குல்ல, சட்டங்களை கடுமையாக்கிட்டாக்கா நம்ம இந்த ஊழலையும் லஞ்சத்தையும் கட்டுப்படுத்திடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஆமா, ஊழல் ஒழிப்பு சட்டம்னு ஒண்ணு இருக்கு. அதுல லஞ்சம் கொடுப்பதும் குற்றம், லஞ்சம் பெறுவதும் குற்றம், அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதும் குற்றம். இருந்தாலும் இந்த குற்ற செயல்கள் குறைந்து விட்டதா அப்படின்னா இல்ல. காரணம் என்ன அப்படின்னா, இந்த குற்ற செயலுக்கான தண்டனைகள் தாமதமாக்கப்படுகிறது. காரணம், அதாவது அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டிருந்தால், அது நிரூபிக்கப்பட்டிருந்தால் 3 ஆண்டு முதல் 7 ஆண்டு வரை சிறைகால தண்டனை இருக்கிறது. ஆனால் அந்த குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கே 15 ஆண்டு காலம் தேவைப்படுகிறது. அதற்கு உதாரணம் எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும். அந்த தீர்ப்புகளில் உண்மைத்தன்மை இல்லாதது போலான ஒரு தோற்றத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்துவதனால் அது மக்களுக்கு உள்ளார்ந்த ரீதியாக அதை உணர முடியவில்லை. இது சாத்தியம்தான் என்று உணர முடியாத சூழலை ஏற்படுத்துகிறது. எப்படின்னு சொன்னா, 1996 அம்மையார் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா மீது சொத்து குவிப்பு வழக்கானது பதிவு செய்யப்படுகிறது. இந்த வழக்கினுடைய தீர்ப்பு 2014 அவர்கள் குற்றவாளி என்று பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தினால தீர்ப்பளிக்கப்படுகிறது. மீண்டும் மேல்முறையீட்டினால் மீண்டும் 2015 அவர் குற்றவாளி அல்ல என்று நிரூபிக்கப்படுகிறார். மீண்டும் அவர் இறந்து 2017 மீண்டும் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுகிறது. அப்படின்னா அந்த வழக்குல உண்மைத்தன்மை இல்லாம போகிறதுனால மக்களிடம் ஊழலும் லஞ்சமும் கொடுப்பது குற்றம் என்கிற அந்த குற்ற உணர்ச்சி இல்ல. சமூகத்தில் ஊழலும் லஞ்சமும் ஒரு குற்ற உணர்ச்சி தான் என்கிற அந்த சூழலை நாம் ஏற்படுத்தாமல் இங்கே லஞ்சமும் ஊழலும் ஒழிப்பது என்பது எப்படி சாத்தியமாகும் என்பதை இளம் தலைமுறையினர் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது குறிப்பா ஓட்டுக்கு பணம் வாங்குறது, எங்க இந்த ஊழல் லஞ்சம் கட்டமைக்கப்படுகிறதுனா கண்ணுக்கு தெரியாம கட்டமைக்கப்படுகின்ற ஒரு அடித்தளம் எங்கன்னாக்கா ஓட்டுக்கு பணம் வாங்குவது. ஆமாங்க, நீங்க இப்ப நான் ஓட்டுக்கு பணம் வாங்கல, என்னுடைய வாக்கினை நான் சரியாக பயன்படுத்தி இருக்கின்றேன், நான் முறையாக செலுத்தி இருக்கிறேன் என்றால் அவன் ஊழல் செய்கிறான், அவன் லஞ்சம் செய்கிறான், அவனை கை நீட்டி என்னால் பேச முடியும். நானே ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டேன், அப்ப நான் போய் கேக்குறேன்னாக்கா நீ என்ன சும்மாவா வாக்கு போட்ட, நீ என்ன சும்மாவா ஓட்டு? உங்களுக்கு காசு கொடுக்கறே அதுக்கு தானங்க, கேள்வி கேட்கப்படாது அப்படிங்கிறது தானங்க. அப்ப இந்த புரிதல் அடிப்படையில் இந்த சமூகத்தில் இல்லைங்க ஐயா. அப்படி இருந்தா தானே ஊழலும் லஞ்சமும் ஒழியும். இறுதி வரையும் இங்கே ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறார்கள். யார் கொடுக்கிறது, யார் வாங்குறா தெரியல. ஆனா இந்த வேட்பாளருக்கு ஆதரவாக இங்கே பணம் கொடுக்கப்பட்டதுன்னு தெரியுது. ஆனா ஏன் அந்த வேட்பாளரை இவர்களால் அந்த தேர்தலில் பங்கேற்க தகுதியற்றவர் என்று சட்டத்தை பிறப்பிக்க முடியல? அவங்களுக்கும் லஞ்சம் கொடுத்துறாங்களோ என்னமோ. கட்டாயமா இருக்குங்க. இங்க பறக்கும் படையினர் இருக்கு. அது பறக்கும் படை அல்ல, படுத்து உறங்கும் படை.
ஏன் அப்படின்னாக்கா அந்த சமீகாலத்தில் நம்ம பார்த்துருப்போம், பாவம் திருமணம் பண்றதுக்காக நகைகளை வாங்குவதற்காக தன்னுடைய சொத்துக்களை விற்று அந்த பணத்தை எடுத்துட்டு போவான். சும்மா இல்லாம அந்த பணத்தை பிடிங்கிட்டு இருப்போம். ஆனா அங்கே ஊர்களிலே பணப்பட்டுவாடா ஆனது நடந்து கொண்டிருக்கிறது. அதை இந்த பறக்கும் படை தடுக்குதா அப்படின்னு கேள்விகள் எழுதல. இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது எப்படி ஊழலையும் அரசியல்வாதி அந்த நேரத்துல கொண்டு போக மாட்டான். 2026 ஏப்ரலுக்கு பணம் இப்பயே பார்க் ஆயிருச்சு, அங்கங்க லேண்ட் ஆயிருச்சு, ஆல்ரெடி செட்டில்டு. அப்படி இருந்தாலும் முறையான கட்டமைக்கப்படணும்ல. ஊழலும் லஞ்சமும் நாம ஒழிக்கணும். எல்லா கட்சிகளும் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன் அப்படின்னு. அப்ப யாருதான் லஞ்சம் கொடுக்குறா, யாருதான் ஊழல் பண்றா, இந்த கேள்விகள் எழணும்ல. அப்ப ஊழலும் லஞ்சமும் முற்றிலுமாக ஒழிக்க முடியும் என்பது சாத்தியமற்றது. அதை கட்டுப்படுத்த முடியும் என்பது நிதர்சனமானது. அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றாலும் கூட அதிலே இந்த மக்களினுடைய மனநிலை சார்ந்தது என்பதை கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் திருந்தாம நீங்க மற்றவங்களெல்லாம் பத்தி பேசாதீங்க. ஊழல் ஊழல் லஞ்சம் லஞ்சம் சொல்றீங்க, நீங்க தான் கொடுக்குறீங்க வாங்குறீங்க, வாங்குறவன 4 பேர் கைது பண்றீங்க, கொடுக்கறதும் குற்றந்தான சட்டம் சொல்லியிருக்கு, அப்படிதான் செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. வானுங்க அஃப்ரீன் பானு இப்ராஹிம், உங்களுடைய பதில சொல்லுங்க சுருக்கமா 3 நிமிடங்கள். சபைக்கு மீண்டும் வணக்கம். தம்பி பேசிட்டு போனாரு. ஒரு அண்ணன் தம்பி தகராறு உடவே மாட்டீங்களாங்க. சரி, அண்ணன் நம்ம அண்ணன் பேசிட்டு போனாரு. இல்ல பரவாயில்ல, குழந்தை போல முகம் வைத்திருக்கிறார், தம்பினே வைத்திருப்போம். அதே மாதிரி குழந்தை போலவும் மனமும் இருக்கிறது. 2 பேரும் பாக்குறதுக்கு ஒரு தாய் பிள்ளை மாதிரி தான் இருக்கிறீங்க. சரி, ஓகே, வைத்துக்கொள்வோமே. இப்போ உளவியல் பத்தி தம்பி அழகா பேசிட்டு போனாரு இல்லையா? ரொம்ப உளவியல் ரீதியாக ஊழலும் லஞ்சமும் அப்படியே உள்ள போய் வாரிக்கிட்டு இருக்கு அப்படின்னாரு. நான் கேட்கிறேன், பிறப்பிலே எல்லா குழந்தையும் blank sheet of A4 sheet, கரெக்டா? காலி காகிதம். அந்த காலி காகிதத்திலே எப்பொழுது இந்த ஊழலும் லஞ்சமும் வந்து சேர்கிறதோ அந்த இடத்துல கட் பண்ணி தூக்கி போட்டுறணும். இது வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இல்லையா, இது வந்து சயின்டிபிக் ஆட்டிடியூட். என்னன்னு சொல்லட்டா, போன தலைமுறை வரைக்கும் நம்ம ஆளுங்க எல்லாம் 2 பொண்டாட்டி கட்டிட்டு இருந்தான். இல்லைன்னு யாராச்சும் சொல்வீங்களா? எங்க ஏக்கெல்லாம் 2 பொண்டாட்டி. அப்படி 2 பொண்டாட்டி கட்டிக்கொள்வதும் பெண்ணை அடிமையாக்கி வைத்துக் கொள்வதும், ஏன் சத்தி, இது எல்லாம் இருந்த நேரத்தில் கூட ஒரு குழந்தைக்கு வழங்கப்படுகிற கல்வி, ஐயா அது பண்றதெல்லாம் தப்புயா என்று அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அடுத்த தலைமுறைக்கு அது இல்லாம போச்சா? இல்லாம போச்சு தானே. அப்படியாக இருக்கிற சூழ்நிலையிலே அதிகாரப்பூர்வமா இல்லாம போச்சு. 2 மனைவி இருக்குதா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்து அபிஷியலா இல்ல அப்படிங்கிறது தான். அது வைத்திருப்பது தவறு என்கிற ஒரு கோணமாவது வந்துச்சுல்ல. வைத்திருப்பது என்ன பேசினாலும் அது அந்த 2 பொண்டாட்டி கலாச்சாரமும் சரி, பெண்ணை அடிமையாக்கி வைத்துக் கொள்வதும் சரி, இதெல்லாம் தவறு என்கிற ஒரு கோணமாவது இந்த சமூகத்தில் வந்திருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் அடிப்படையிலே கல்வியிலே அது அருவருக்கத்தக்க செயல் என்று சொல்லிக் கொடுத்து விட்டார்கள். அப்படியாக லஞ்சத்தை சொல்லிக் கொடுத்தால் இந்த பிரச்சனையே இருக்காது. இதையெல்லாம் தாண்டி நமக்கெல்லாம் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை என்பது போல ஏதோ இந்த ஸ்பெயின்ல ஒரு காளை வைத்து ஒரு ஷோ காட்டுவார்கள். இந்த சிவப்பு கலர் கம்பியை காட்டினோன்னா கமான் அப்படின்னு அது ஓடி வந்து பாயும். அது போலவே தம்பி வந்து மக்களை சித்தரித்துக் கொண்டிருக்கிறார். உண்மையை சொல்லட்டா, 1 ரூபா காசு இல்லை, உங்க எல்லாருக்கும் வேலை இருக்கு, ஆனா அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து உட்காரணும்னா யார் உட்காருவா? உட்கார்ந்தாங்கல்ல நம்ம ஆளுங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு. அப்படியாக இருக்கிற சூழ்நிலையிலே நம்முடைய மக்களை குறைத்து எடை போடாமல் இந்த பிரச்சனை ஒரு தேசிய பிரச்சனையாக பெருமளவிலே உருவெடுத்து வரும் பொழுது அதை நிச்சயமாக தகர்க்கிற மனப்பான்மை எம் மக்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி, அந்த பிள்ளை வேற எனக்கு முன்னாடி பேசின பிள்ளைய நான் சொல்லியே ஆகணும், அழகா பேசிச்சு. இந்த அண்ணன் தான் வந்து கலைச்சு விட்டாரு. அரசு தனக்கு தரமான பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு தரமற்ற பொருள்களை நம்மிடம் கொடுத்துவிட்டு அந்த பணத்தை சுருட்டி கொண்டு அது சட்டைப்பையில் போட்டுக்கொள்கிறது என்றார்கள். இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு நாம் எல்லாருக்கும் திராணி வர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எதிர்க்கணும்னு சொல்லிட்டு நீங்க கிளம்பி போயிருவீங்க, அப்புறம் நாங்க தானே இருக்கணும், அந்த கேள்வியும் இருக்குல்ல, அது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. வாங்க தம்பி, நம்ம வந்து உங்களுடைய நம்பிக்கையை நீங்க மேற்கோள் காட்டுங்க. நீங்க வந்து சுலபமா சொல்லிட்டு போயிடுறீங்க முடியாது அப்படின்னு, அது கட்டாயமா முடியும், எல்லாமே சாத்தியம் தான் அப்படிங்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஐயா, நான் வெளிப்படையாவே பேசிடுறேன். அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே இல்லை. நான் வெளிப்படையாவே பேசிடுறேன்.
அறிஞர் அண்ணா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் தான் சொன்னாரு, ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்குவது என்பது தொழுநோயாளி கையில் இருக்கக்கூடிய வெண்ணெய்க்கு சமம்னு அண்ணா தான் சொன்னார். அப்ப அதே அண்ணாவை தன்னுடைய தலைவராக முன்மொழிந்திருக்கக்கூடிய பல கட்சிகள் இன்னைக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கறாங்களா இல்லீங்களா? லட்சுமண் ரேகா அப்படின்னு சொல்றாங்க. அந்த லட்சுமண கோடு கரெக்டா அங்க நிக்கணும். பணம் கொடுக்கறாங்களா இல்லீங்களா ஐயா? எல்லாம் கொடுக்கறாங்க. இவங்க சொன்னாங்க, அண்ணா அன்னைக்கு முன்மொழிந்த கொள்கைகளை ஏற்றுதானே திமுக என்கிற இயக்கம் உருவாச்சு. அன்னைக்கு அவங்க வெள்ளைத்தாள் தானே, எழுதப்படாத வெள்ளைத்தாள் தானே. இன்னைக்கு எப்படி ஊழலும் லஞ்சமும் இங்கே கட்டுக்கு அடங்காமல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு இருக்கு. முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு இருக்கு. எப்படி இருக்கு? பாரபட்சம் இல்லாம இருக்கு. பாரபட்சம் இல்லாம இருக்கு. அதாவது இங்க என்ன கற்பிதம் இருக்குடான்னா, இந்த ஆட்சி முடிஞ்சிருச்சு, அடுத்த ஆட்சி வருதுன்னா முன்னாடி இருந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீதோ முதலமைச்சர்கள் மீதோ வழக்கு தொடுவது என்பது இயல்பான ஒன்று என்கிற மனநிலை இந்த சமூகத்தில் எழுந்ததனால் தான் நமக்கு அப்பதானே நமக்கு உண்மை தெரியும். அவன் ஒரு வடிவல் பட சொல்லுவாங்கல்ல, என் குடும்பத்தை அவன் கேவலம் பேசுவான், அவன் குடும்பத்தை நான் ரொம்ப கேவலமா பேசுவேன். அது மாதிரி மாறி மாறி கேஸ் போட்டாதான் நமக்கு உண்மை தெரியும். அதுதான் அண்டர் கிரவுண்டிங் டீலிங் அப்படின்னு சொல்லி அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த ஊழலையும் லஞ்சத்தையும் நம்ம எப்படி ஒழிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சொல்றார், ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டை செலுத்துவன் தேச துரோகி. இன்னைக்கு எத்தனை பேர் தேச துரோகத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை இல்லைன்னு மறுக்க முடியுமா? அவனுக்கு என்ன நிலைமை அப்படின்னா, அந்த ஒரு நாள் நம்ம எந்த வேலையும் செய்யாமல் ஒரு நாள் முழுக்க நின்று உழைத்தால் கூட அந்த 300 ரூபாய் அப்படிங்கிறத கையில பார்க்க முடியல. ஆனா எந்த வேலையுமே செய்யாம சமீபத்தில் இடைத்தேர்தலில் பார்த்தோம், அதாவது ஆடு மாடுகளை பட்டியல் அடைக்கிற மாதிரி கொண்டு போய் திரைப்படங்களை போட்டு மக்கள், அதாவது அங்க வாக்கு செலுத்தக்கூடிய வாக்காளர்களுக்கு 3 வேளை உணவு, அது இல்லாம ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 1500 கொடுக்கின்ற பொழுது இந்த சமூகத்தில் ஊழலும் லஞ்சமும் ஒழியாமல் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பது என்பது சாத்தியம் இல்லாதது. அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது மக்களிடம்தான் இருக்கிறது. நாம் தேர்ந்தெடுக்கின்ற ஆட்சியாளர்கள் யார் என்பதை சிந்தித்து தேர்ந்தெடுப்பதில் தான் இருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப பிரமாதமா ஒரு விஷயத்த சொன்னாரு. அவர் பேசியதுல ஒரு விஷயத்தை தெளிவு பண்ண வேண்டியதனுடைய கடமைன்னு பார்க்கிறேன். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய வழக்கை பற்றி குறிப்பிட்டார். வழக்குல கீழே மைக்கேல் டி குன்ஹா அவர்கள் நீதிபதி குற்றவாளி என்றுதான் ஜெயலலிதா அவர்களை தீர்மானித்தார். அதற்கு பிறகு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர் குமாரசாமி அவர்கள் ஜெயலலிதா அவர்களை குற்றமற்றவர் என்று சொன்னார். மேலே உச்சநீதிமன்றம் மீண்டும் ஜெயலலிதாவை குற்றவாளி என்று சொல்லவில்லை. அதை புரிஞ்சுக்கணும். கெப்டின் அபேயன்ஸ் என்று ஒரு வாக்கியம் உண்டு சட்டத்தில், அது நீங்க பார்த்தா தெரிஞ்சிடும். மரணித்து விட்டதனால் அவருடைய வழக்கு அப்படியே காலாவதி ஆகிவிடுகிறது. அவரை பற்றி எதுவுமே பேசவில்லை, மற்ற 3 பேரை பற்றி தான் பேசினாங்கிறது சட்டத்தின் நிலைப்பாடு. அது ஒரு புரிதலுக்காக. தண்டிக்கிறது அப்படிங்கிறது வேற, கேப்டன் அபேயன்ஸ்ங்கிறது ஒன்று வேற. நண்பர்களே, இந்த லஞ்சம் ஊழல் என்பது 2 பேருமே ஒப்புக்கொண்டது போல அடிப்படையில் நமக்கு என்ன புரியுதுன்னு, அது பழகிருச்சு. இந்த லஞ்சம் ஊழல்ங்கிறது ஒரு அருவருக்கத்தக்க விஷயம் அல்ல. அது ஒரு 6வது விரல் போல நம்ம கூடையே பிறந்து வளர்ந்துருச்சு. எல்லாருமே அதை ஏத்துக்கிட்டோம் அப்படிங்கிற பார்க்கிறோம். தம்பி சொன்னார், இந்த மாதிரி ஓட்டுக்கு பணம் வாங்குறதா இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்னு. முன்னாடிலாம் ஓட்டுக்கு பணம் வாங்குறதுல ஒரு முக்கியமான வித்தியாசம் இருந்தது. யார்கிட்ட வாங்குறோமோ அவங்களுக்காக ஓட்டு போட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது. கை நீட்டி காசு வாங்கிட்டே நான் செஞ்சு கொடுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம இப்போ இந்த லஞ்சம் ஊழல்லாம் பல விஷயங்களை மாத்திருச்சு. இன்னைக்கு லஞ்சம் வாங்காத ஒருத்தன் அப்படின்னு கிடையாது. இன்னைக்கு நேர்மையாளன் யார் என்று சொன்னால், யார் லஞ்சம் வாங்கிய லஞ்சத்துக்கு வேலையை செய்து கொடுக்கிறானோ அவன் நேர்மையாளன். நல்ல மனுஷன் சார், கரெக்டா வாங்கின காசுக்கு செஞ்சு கொடுத்துருவார் அப்படின்னு அவன் நேர்மையாளன். அப்ப லஞ்சமே வாங்காதவன் அவன் இழிச்சவாய, பொழைக்க தெரியாத மனுஷன். அவனை போய் நம்ம என்ன சொல்லி அப்படி லஞ்சம் வாங்காதுங்கிறது அரிதனும் அரிதான ஒரு மெட்டீரியலா மாறிச்சுன்னு பார்க்கிறோம். மக்கள் பழகிட்டாங்க. ஓட்டுக்கு லஞ்சம் இன்னைக்கு எல்லா பக்கத்துலயும் இருக்குது, எல்லாருமே வாங்குறாங்க. இதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் திரு விஜயகாந்த் அவர்கள். முன்னாடி லஞ்சம் வாங்கிட்டு ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு வாங்கின கட்சிக்கு ஓட்டு போட்டு நிர்பந்தம் இருந்தது. திரு விஜயகாந்த் அவர்கள் 2005 கட்சி ஆரம்பிச்சு 2006 தேர்தல் சந்தித்து சொன்னார், யார் காசு கொடுத்தாலும் வாங்கிக்கங்க, அது உங்க காசு, வாங்கிட்டு எனக்கு ஓட்டு போடுங்க. அது வரைக்கும் காசு வாங்குறதுக்கு தயங்கிட்டு தான் தலைவன் சொன்னது சூப்பர் ஐடியா, அத்தனை பேர்த்தையும் காசை வாங்கிருன்னு எல்லாத்தையும் காசு வாங்கிட்டாங்க. சென்னையில் ஒரு பை எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த பை எலெக்ஷன் நடக்கும் போது வீடு வீடா காசு கொடுக்குறாங்க. ஒரு வீட்டில் மட்டும் காசு கொடுக்காம அடுத்த வீட்டுக்கு கிடக்குறாங்க. அந்த வீட்டில் அந்த கட்சியுடைய சின்னம் அந்த வீட்டுடைய கிரில் கேட்லயே இருக்கு.
அப்ப கொடுக்க போனாங்க மாற்று கட்சிக்காரங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வீடு இந்த கட்சிக்காரங்கன்னு, கொடுக்கறதுல பிரயோஜனம் இல்லை, ஓட்டு போட மாட்டாங்கன்னு கொடுத்து முடிச்சாச்சு. மறுநாள் தேர்தல் பணிமனையில உட்கார்ந்துருக்காங்க. மறுநாள் அந்த வீட்டுல இருந்து ஒரு அம்மா வந்துட்டு எனக்கு காசு வரல அப்படி. அப்படியே அவங்க ஊர் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க, வீடு சொல்லுங்கன்னு பார்த்தா நீங்க அந்த கட்சியாச்சே அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப அந்த கட்சினா கொடுக்க மாட்டியா அப்படின்னு அந்த அம்மா கேட்டுச்சு. அந்த கட்சினா கொடுக்க மாட்டேன், நீங்க ஓட்டு போட மாட்டீங்களே, அப்ப ஓட்டு போடலாம் கொடுக்க மாட்டேன். எதுக்குமா பஞ்சாயத்துன்னு ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு காசு கொடுக்க வேண்டிய ஆயிடுச்சு. தேனிக்கு பக்கத்துல பை எலெக்ஷன்ல அது என்னடா சிட்டியில 500 ரூபாய் கொடுத்து கிராமத்துல 300 ரூபாய் கொடுக்குறேன்னு அரசியல்வாதி சட்டையை பிடிச்சான் நம்மால். ஏண்டா கிராமத்துக்காரன் கேனப்பை மாதிரி தெரியுதா, டவுன்ல 500 ரூபாய் கொடுப்ப, கிராமத்துக்கு 300 ரூபாய் சட்டையை பிடிச்சான். என்ன சட்டையை பிடிச்சு காசு கேட்கிறாங்க அவர். அந்த அளவுக்கு மக்கள் வர மாட்டாங்க. விஜயகாந்த் அவர்கள் சொன்ன பிறகு இது உங்களுடைய காசு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு லஞ்சத்தை ஒழிக்க முடியுமா என்றால் நிச்சயமாக ஒழிக்க முடியும். அதற்கு இன்றைய அரசியல்வாதிகள் கதைக்காக மாட்டார்கள். மீண்டும் இந்த காந்தியும் காமராஜும் பிறந்து வர வேண்டும். அவர்களை போன்ற அரசியல் தலைவர்கள் இருந்தால் இந்த லஞ்சம் ஊழல்ங்கிறது சாத்தியம் இல்லாம இருக்கும். ஆனா அது கண்ணில் பார்க்க முடியாத விஷயமாயி போச்சு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்தபோது சென்னையில மவுண்ட் ரோட்ல வைப்ரண்ட் குஜராத்துக்காக தொழிலதிபர்களை பிடிப்பதற்காக வந்திருந்தார். தொழிலதிபர்களை அவங்களை கொண்டு போகணும் சேர்க்கணும் அப்படின்ட்டு. அப்ப அவர் சொல்றார், என்னுடைய குஜராத் கவர்மெண்ட்ல என்னுடைய சிஎம்ஓ சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ் சர்வதேச விருது வாங்கியது அப்படின்னார். உடனே எல்லாரும் கைதட்டினாங்க. அவர் சொன்னார், ஒரு நிமிஷம் இல்லைங்க, எதுக்கு வாங்கியதுன்னு தெரிஞ்சுட்டு கைதட்டுங்க அப்படின்னார். அப்ப சொன்னார், என்னுடைய சிஎம்ஓ குஜராத்துடைய முதலமைச்சர் அலுவலகம் சர்வதேச விருது வாங்கியது ஃபார் இட்ஸ் டிரான்ஸ்பரன்சி அப்படின்னார். வெளிப்படைத்தன்மைகளால் வாங்கியது அப்படின்னார். அதுதான் இன்னைக்கு இல்லாத விஷயமா இருக்கு. பாப்பா ரொம்ப அழகா சொன்னாங்க, டெக்னாலஜி தான் எல்லாவற்றையும் ஒழிக்கும். நான் கண்கூடா பார்த்திருக்கேன். இந்த எஃப்எம்க்கெல்லாம் டெண்டர் கொடுப்பாங்க, ரேடியோக்கெல்லாம் எஃப்எம்லாம் டெண்டர் கொடுப்பாங்க. முன்னாடி அந்த எஃப்எம்க்கெல்லாம் டெண்டர் வாங்கணும்னா கோடிக்கணக்கில் காசை நேரடியாக மறைமுகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ அது எல்லாமே ஆன்லைனில் வந்துருச்சு. அவரவர் வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டே அவரவர் அலுவலகத்தில் உட்கார்ந்துட்டே டெண்டர் எடுக்கிறாங்க நம்ம பார்க்குறோம். ஸோ டெக்னாலஜி தான் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றா இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ காந்தியும் காமராஜரும் வருவார், ஆனால் காமெடியா இருக்கே, அது எப்படி வருவாங்க? அப்ப லஞ்சத்தை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருங்க. லஞ்சத்தை ஒழிக்க முடியும்னு சொல்றீங்க, காந்தியும் காமராஜ் வரணும்ன்றீங்க, வர முடியாது அப்படின்னா என்னென்ன? இதற்கு தீர்வு வள்ளுவன் சொல்லுகிறான், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்றான். இங்க என்ன இருக்குதோ அங்க அது வரும். நாம காந்தியும் காமராஜரையும் ஏற்றுக்கொண்ட தலைவர்களாக இருந்தால் காந்தியும் காமராஜும் வருவார்கள். நாம இவருக்கு தான் ஓட்டு போடுவோம்னு முடிவு பண்ணிட்டோம்னா நாம என்னவா இருக்கிறோமோ நம்மளிருந்து தான் ஒரு தலைவர் வருவார். அப்ப மாற்றம் என்பது தலைமையிலிருந்து வர வேண்டியதில்லை, நம்முடைய வீட்டிலிருந்து வர வேண்டியது. புரியணும், லஞ்சமும் ஊழலும் நமக்கு கொடுக்கப்படுகிற இழைக்கப்படுகிற அவமானம் என்று நினைக்கிறோம். பிச்சை கொடுக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். நம்முடைய கடமையை செய்கிறதுக்கு அவர்களுடைய ஊழல்ல நம்மளை பங்காளியாக ஆக்குறார்கள் என்று ரோசப்படணும், வெட்கப்படணும். அந்த ரோசம் வந்தா தான் சரி வருமே தவிர அவர்கள் ஊர் பணத்தை தானே கொடுக்குறாங்க, ஒலையடிச்சு போட்ட பணத்தை தானே கொடுக்குறாங்க, நமக்கு வந்தா நல்லது தானே, நாம வாங்குறது எல்லார்ட்டையும் வாங்கிடுவோம், ஓட்டு போடுறது மட்டும் பார்த்து ஓட்டு போடணும், நிச்சயமா நடக்காது. ஏன்னா ரெண்டு கட்சியுமே காசு கொடுப்பாங்க. உங்களிடம் காசு கொடுத்து ஓட்டு வாங்குவர்கள் போட்ட காசை எடுக்கத்தான் ட்ரை பண்ணுவாங்க. அவர்கள் உங்களுக்கு சேவை செய்ய வரல, தொழில் செய்ய வந்திருக்கிறார்கள் என்று நினைவில் பண்றோம். அப்ப இந்த மாற்றம் என்பது தலைமையிலிருந்து வருவதல்ல, நம்முடைய வீட்டிலிருந்து வர வேண்டியது. வீட்டிலிருந்து வந்தால் நிச்சயமாக லஞ்ச ஊழலை ஒழிக்க முடியும். நாம் மாறினால் நாடு மாறும்.